பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கைக்குள்ள போடலாம். குற்றம் சாட்டுகளை தவிர்த்துட்டு நம்ம மானிய கோரிக்கையில போலாம். நம்பர் 1, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் சொன்னாரு 119 கோடி பத்தாது அப்படின்னு. நான் காலையில அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இப்பதான் அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு இருக்கு. அது டேஷ்போர்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6000 ஸ்கூல் இருக்கு. அதுக்கு கீழே நிறைய ஆரம்ப பள்ளிகள் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் டேஷ்போர்ட்ல கொண்டு வர டேட்டா இது வரைக்கும் இல்ல. இதனாலதான் நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன், இது வெறும் ஒரு சிஇ மட்டும் செஞ்சா அதுக்கான ஒரு சூப்பர்வைசிங் இருக்காது. சோ சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை சூப்பர்வைசிங் பண்ணி அதுக்கான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ஸ்கூல் சரியா இல்லையாங்கிறது உங்களுடைய என்ஓசியும் ஒரு நாள் கேட்கப்படும். நீங்க ஒரு என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சிஇ தவறு செஞ்சா கூட எம்எல்ஏக்கு ஒரு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் ஒரு என்ஓசி நீங்க கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, இவங்க பொதுப்பணித்துறையில நம்ம இந்த ஸ்கூலுக்கு நம்ம பட்ஜெட் அலாட் பண்ணிருக்கோம், இந்த ஸ்கூலுக்கு 30 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னதுன்னா 60-70% லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சரியா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் சொன்னது என்னன்னா, இதை அரசு அதிகாரிகள் அவங்க வேலை செய்யட்டும், எம்எல்ஏக்களுக்கு அந்த கடமையை நம்ம கொடுக்கணும், அதுக்கான அதிகாரமும் கொடுக்கணும். பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏக்களுக்கு அதுக்கான அதிகாரம் கொடுக்கணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கணும். ஆனா நேரு என்ன சொன்னாரா, எம்எல்ஏக்கு செக் பேலன்ஸ் செக் கொடுக்கிற சைன் இருக்கான்னு கேட்டார். இல்ல, செக்க கொடுக்கிற இடத்துல அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆனா அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா, அந்த வேலை சரியா நடக்க வேண்டிய பொறுப்பு எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் இருக்கு. தன்னுடைய ஒவ்வொரு ஊர்லயும் தன்னுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் சரியான ஸ்கூல் இருக்கா, சரியான காலேஜ் இருக்கா, சரியான மருத்துவமனையா இருக்கான்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எம்எல்ஏ அவர்களுக்கு இருக்கு. அதை பொதுப்பணித்துறை